புரட்டாசி மாதம்னாலே பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளுக்குரிய மாதம் தாங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமையில எப்படி நீங்கள் வழிபட்டீங்கன்னா அந்த பெருமாளோட அருளோடு மகாலட்சுமி அருளும் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க இந்த முறையில் நீங்கள் வருகின்ற சனிக்கிழமையில விரதம் இருந்து பாருங்க. சனிக்கிழமையில நீங்க விரதம் இருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நீங்க ஓம் நமோ நாராயண என்ற பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். புரட்டாசி மாதம்னாலே நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு வழிபாடு தான் இந்த பெருமாள் வழிபாடு. பெருமாளுக்குன்னே உரிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இது. இந்த மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில பலரும் பார்த்தீங்கன்னா பொழுது விரதம், அதாவது ஒரு பொழுது விரதம்னே இல்லைன்னா அந்த நாள் முழுவதுமாக விரதம் இருந்து பெருமாளை வழிபடக்கூடியவங்க இருப்பீங்க. அப்படி நீங்க வழிபாடு செய்பவர்களாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துல வழிபாடு முறைகள் இருக்குதுங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா முதல் சனிக்கிழமை எப்படி வழிபாடு செய்வதுன்னு நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே புரட்டாசி மாதத்துல பலரும் நீங்க அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துதான் இருப்பீங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு பொழுது விரதம் இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சனிக்கிழமையில வழிபாடு செய்வது பலருடைய வழக்கமாக இருக்குதுங்க. இந்த மாதத்துல சிலர் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல திருப்பதியில நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்துல கலந்து கொண்டு அந்த ஏழுமலையானை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் வைத்திருப்பவங்களும் இருப்பீங்க. இப்படி நீங்க ஆலயத்துக்கு சென்று வழிபடுவர்களாக இருந்தீங்கன்னா சரிங்க, வீட்டிலேயே வழிபடுவங்களும் இருப்பீங்கல்ல. பெருமாளுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளை நீங்க எப்படி வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில அதிகாலை எழுந்து காலையிலே பார்த்தீங்கன்னா நீங்க குளித்துட்டு உங்க வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்திடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை இந்த நாளை சுத்தம் செய்து அந்த படத்திற்கு பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் வச்சுக்கணும். சந்தனம் வைக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா அதில் சிறிதளவு பச்சை கற்பூரத்தையும் கஸ்தூரி மஞ்சள் தூளியும் இரண்டையும் கலந்து வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததாக நீங்க என்ன செய்யணும்னா பெருமாளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உகந்த துளசி மாலை சாற்றணுங்க. மேலும் மஞ்சள் நிறத்திலான மலர்கள் கூட நீங்க மாலையாக துளசி இல்லாத பட்சத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். பெருமாளுக்கு இந்த நாள பிடித்தமான சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. முக்கியமாக துளசி தீர்த்தம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டுல இருக்கணுங்க. இந்த நாளை நீங்க பெருமாள் கோவில் உங்க வீட்டுக்கு அருகில இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்க பெருமாள் ஆலயத்திற்கு போய் துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபடுவது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க. வீட்டிலேயே நீங்க வழிபாடு செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நாளை என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவுல சிறிது நெய் ஊற்றி வெல்லம் சேர்த்து மாவிளக்காக நீங்க தயார் செய்து வச்சுக்கோங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா 7 என்ற எண்ணிக்கையில மாவிளக்கை நீங்க தயார் செய்து வச்சுட்டு அதில் நெய் ஊற்றி பஞ்சதிரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. இந்த தீபத்துல பார்த்தீங்கன்னா சிறிதளவு பச்சை கற்பூரத்தையும் சேர்க்கணுங்க. இப்படி நீங்க 7 மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து அந்த ஏழுமலையானை பார்த்தீங்கன்னா புரட்டாசி முதல் சனிக்கிழமையிலேயே வழிபாடு செய்தீங்கன்னா பெருமாளுடைய அருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பரிபூரணமாக கிடைத்திடுங்க. இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்ததோடு பார்த்தீங்கன்னா நீங்க பெருமாளுக்குரிய நாமங்களையும் விஷ்ணு சகஸ்ரநாமங்களை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்திடுங்க. அவரை வணங்குவதோடு சேர்த்து கூடவே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை உரிய ஸ்லோகங்களை கூறி வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருவரும் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் எழுந்தருளி அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்குவாங்கங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த மாவிளக்கை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் பிரசாதமாக கொடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய மாவினை பார்த்தீங்கன்னா பசு மாவட்டிற்கு நீங்கள் தானமாக அளிப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஒரு எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அருளை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்று தந்துடுங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசல செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா இந்த நாளை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த ஒரு வழிபாட்டை ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க. இந்த வழிபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்காக நீங்கள் 2 துளசி இலைகளை மாலையாக கட்டி போடணும். கட்டாயம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு முன்பாக நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு வைக்கணுங்க. உங்களுடைய பண கஷ்டத்தை அடியோடு இந்த ஒரு பரிகாரம் நீக்கிடுங்க. விநாயகருக்கு போடக்கூடிய அருகப்புல் பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் குறைக்க உதவியாக இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள பணம் வருவதற்கு இருந்த தடைகள் அனைத்தையும் நீக்கிடுங்க.
வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களையும் பார்த்தீங்கன்னா இது விரட்டி ஓட செய்துடுங்க. பூஜை அறையில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் அருங்கம்புல் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு பச்சை நிற துணியில் வைத்து முடிச்சாக கட்டி அதை உங்களுடைய நிலைவாசப்படியில் தொங்க விடுங்க. அவ்வளவுதாங்க. இந்த ஒரு எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில எந்த நேரத்தை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாங்க. புரட்டாசி மாதம் முழுவதுமே இந்த முடிச்சு அப்படியே உங்கள் வீட்டு நிலைவாசலே இருக்கட்டும். புரட்டாசி மாதம் முடிந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்குள்ள உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பண கஷ்டங்களையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வைப்பதற்கு அதற்கான வழி பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளுடைய அருளால் நிச்சயம் உங்களுக்கு காண்பித்திடுங்க. புரட்டாசி மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க. இதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதத்தில் காலநிலையில மாற்றம் ஏற்படுவதாலையும் நம்முடைய உடம்புலையும் பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தியானது குறைவாக இருக்கும். அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் முதல் நாளில் எந்த முறையில் வீட்டில் எளிமையான முறையில் பெருமாளை முதல் சனிக்கிழமையில் விரதத்தை துவங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையுங்க. பெருமாளை நீங்கள் வழிபடுவதற்கோ பெருமாளுடைய அருளை பெறுவதற்கும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் நீங்கள் முதல் சனிக்கிழமையில வழிபாடு தொடங்கினாலே போதுங்க. புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களுமே நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டினா ஏற்ற நாட்களாக இருக்குங்க. அதுவுமே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில பல மடங்கு அதிக பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. புரட்டாசி மாதமும் முழுவதுமே விரதம் இருப்பது பெருமாளை வழிபட முடியலனா கூட பரவாயில்ல. புரட்டாசி சனிக்கிழமை மட்டுமாவது விரதம் இருந்தீங்கன்னா புரட்டாசி முழுவதும் விரதம் இருந்த பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திருங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமைகள் வரப்போகுது. இந்த சனிக்கிழமையில நீங்கள் பெருமாளை நினைத்து வழிபட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தீர்ந்துடுங்க. இந்த நாளில் பெருமாளுக்கு நீங்கள் தாளிகை இடக்கூடிய வழக்கம் இருக்குதா? அந்த முறையிலேயே நீங்கள் பெருமாளை வழிபடலாம். பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் முதல் 4வது சனிக்கிழமை தான் தாளிகை இட்டு வழிபடுவாங்க. அப்படி வழிபட முடியாதவங்க உங்களுடைய வசதிக்கேற்ப வாரங்களில் சனிக்கிழமையில நீங்கள் தாளிகையிட்டு வழிபாடு செய்யலாங்க. புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் துவங்கி பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வரை முடிந்த போதெல்லாம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்றோம் ஆஞ்சநேயர் கோவில் சங்கரத்தாழ்வார் கோவில்களில் சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது. புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை மட்டும் இல்லைங்க, புதன்கிழமையில கூட கூடுதல் வழிபாடு பலனை பெறலாம். புரட்டாசி மாதம்னாவே புதனுடைய ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா அதிகம் உள்ள ஒரு அற்புதமான மாதம் தாங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன்னு போற்றக்கூடிய புதன் பகவான் தாங்க. குழந்தைகளுடைய படிப்புக்கும் அறிவு செல்வ திறமைகள்னு வழங்கக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான். அதனால புதன் பகவானுக்குரிய ஆதி தேவதையாக இருக்கக்கூடிய பெருமாளுக்குரிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். அதனால இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய புதன் கிழமையில வழிபாடு செய்வது உங்களுக்கு கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க. அதோடு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய அருளும் உங்க வாழ்க்கை முழுவதும் இருக்குங்க. புரட்டாசி மாதத்துல முதல் சனிக்கிழமை நீங்க பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து குளித்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு நீங்க துளசி மாலை சாற்றிட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்குரிய நாமங்களையும் மந்திரங்களை சொல்லி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். மந்திரங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியவில்லையா? ஓ நமோ நாராயண நமக என்ற அஷ்டாந்தர மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 108 முறை சொல்லி வழிபாட்டாலே போதுங்க. பெருமாளுக்கு துளசி தீர்த்தத்தையும் பால் கற்கண்டு பானகன்னு படைத்து எளிமையாக கூட உங்க வழிபாடுகளை நீங்க செய்யலாம். நேரம் இருக்கின்ற போது சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடைன்னு பலவிதமான நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. காலையில வழிபட முடியாதவங்க மாலை நேரத்துல பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பிறகு நீங்க பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்லதுங்க. காலையில துளசி மாலை சாற்றி வழிபட்டவங்க மாலையில நீங்க வழிபடுவதாக இருந்தீங்கன்னா ஏதாவது வாசனை மிகுந்த மலர்களால் பெருமாளுக்கு அலங்கரித்து வழிபட்டா பெருமாளுடைய அருளால பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்குங்க. மாதத்துல பார்த்தீங்கன்னா பெருமாளினுடைய அருளை பெறுவதற்கு ஒரு அற்புதமான மாதம்னு நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த மாதத்துல கூடுதலாக பார்த்தீங்கன்னா நவராத்திரி மகாலய அமாவாசைன்னு கணபதிக்கான சித்தி விநாயக விரதம் அமைந்திருக்குதுங்க.
சிவனுக்கான கௌரி விரதமும் அமைந்திருக்குது. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் பல விதத்திலும் முன்னேற்றமும் மாற்றமும் நிச்சயம் ஏற்படுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.